ஓம் அருவமொரு நான்காகி உருவமொரு நான்காகி அரையிரண்டும் அருவியுள உருவருவம் ஒன்றாகி முத்திரமூ வழுத்தவொனா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதெனவே பெரியோன் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உலத்தே உள்வைப்பான். எல்லாம் வல்ல குருவருளாலும் திருவருளாலும் இன்று முதல் குருவருள் திருவருள் ஆணையின் வண்ணம் குருவருள் முன்னிலையிலே திருவருள் தலைமையிலே குருவருள் திருவருள் உணர்த்திய வண்ணமாக ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் அருளி செய்த மகா மந்திர வடிவிலான மகா மருந்து வடிவிலான உயிர்களினுடைய தீராப்பிணி என்று சொல்லக்கூடிய பிறவிப்பிணியை வேரோடு களையக்கூடிய மகா வல்லமை வாய்க்கப்பெற்றது திருப்புகழ் பாமாலை என்கின்ற வாடாமாலை. ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளை கடந்த 600 ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையிலே திருவதாரம் செய்ய வைத்து அந்த திருமகனாருடைய திருவதாரத்தின் மூலமாக மகா சிவஞான ஜோதியாக உயிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு உபாயத்தையும் உபதேச மொழிகளையும் நமது கருணையே வடிவமான கந்தப்பெருமான் குமாரசுவாமி எம்பிராட்டி வள்ளி தேவசேனாபதியாக வந்தும் அவர்களை உள்ளடக்கிய தனி வேந்தனாக வந்தும் முனிவர் குழாமுடன் வந்தும் திருவண்ணாமலையிலே பல்வேறு விதமான மகா அற்புதங்களையெல்லாம் செய்தருளினார். எல்லா சிவஞானிகளையுமே ஏதாவது ஒன்றின் மூலமாக தான் அவர் தமக்கு அடிமை என்று அறிவிப்பது சிவபெருமானுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. எப்பொழுதும் அதுதான் வழக்கம். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே திருவதாரம் செய்த அருளாளர்களுடைய வாழ்வியலினுடைய செயல்கள் அனைத்துமே எமது செயல்கள் என்று காட்டுவிப்பதற்காக உயிர்கள் உணர்வதன் பொருட்டு ஊழ்வினை பயனின் வழியாக வருவது போன்று ஒரு திருவருள் நாடகத்தை புரிந்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு மகா அற்புதத்தை செய்து காட்டி அவர்களை தடுத்தாட்கொண்டு அவர்கள் மூலமாக அந்தந்த காலத்திலே வாழ்கின்ற உயிர்களுக்கு வேண்டிய மகா உபதேசங்களையும் உபாயங்களையும் நெறிகளையும் மார்க்கங்களையும் காட்டுவது சிவபெருமானுடைய கருணையே பிரவாகமாக ஓடுகின்ற தன்மை. அந்த வகையிலே இந்த திருப்புகழ் வாடா பாமாலை என்கின்ற இந்த பாமாலை 16,000 திருப்புகழ் பாமாலைகளை திருமுருகப் பெருமானுக்கு வாடாமாலையாக சூட்டி அதன் மூலமாக திருச்செங்குன்றம் என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோடு, அதற்கு அடுத்தபடியாக வயலூர், விராலிமலை, பிரான்மலை, இது போன்ற பல்வேறு விதமான கஷேத்திரங்களிலே திருச்செந்தில், பல திருத்தலங்களிலே திருமுருகப் பெருமானே ஐமுக சிவமாக விளங்கக்கூடிய நடராச பெருமானாகவும் நடராச பெருமானே திருமுருகப் பெருமானாகவும் பேரன்பு கொண்டு கருணையின் விளைவாக திரு ஆடல்கள் பல புரிந்து ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளுடைய உள்ளம் பரிபூரண ஆனந்தத்தில் திளைத்து ஆடி கழிக்கும்படியாக
திருப்புகழினால் முடியாதது ஈரேழு உலகத்திலும் எந்த ஒரு மந்திர ஆற்றலாலும் எந்திர ஆற்றலாலும் தந்திர ஆற்றலாலும் சத்தியமாக முடியாது என்பதுதான் சத்தியம். ஆகையினால் திருப்புகழ் என்பது மகா நெருப்பு. இந்த நெருப்பு என்ன செய்யும் அப்படிங்கிறத அதை அருளி செய்த ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளே திருத்தணி திருப்புகழை சொல்கிறார். நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கும். ஆனால் திருப்புகழ் என்பது அந்த நெருப்பினுடைய மூலத்தையும் அந்த நெருப்பையுமே சாம்பலாக்கக்கூடிய மகா வல்லமை பொருந்தியது என்கிறார். அதனால் அதற்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தையே கிடையாது. அப்பேர் கொண்ட இந்த திருப்புகழை இன்று தொடங்கி குருவருள் திருவருள் ஆணையின் வண்ணம் என்றென்றெல்லாம் அவர் நமக்கு இந்த பாடுகின்ற பணியை பணிக்கிறாரோ உணர்விக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய சிவசிவ திருக்கூட்டத்தின் மூலமாக இது திருப்பதிவு செய்யப்பட்டு உயிர்கள் உயும் பொருட்டு இதை ஒலிப்பேழையாக அனைத்து உயிர்களும் உயும் பொருட்டு திருக்கூட்டத்தினுடைய ஒளி பதிவாளர் சிவத்திருவாளர் அனகாபுத்தூர் யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் அதை பதிவிட்டு அவர் திருத்தொண்டு புரிவார். சிவா திருச்சிற்றம்பலம். முதலிலே கணபதி வணக்கம். உயிர் வளம் பெற உதவக்கூடிய மகாமந்திரம். கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே, குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே, தேனு மணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுதத்து உணர்வூரே, என்பரசத்தே பருகே பலகாலும் என்ற உயிர்காதரம் உற்று அருள்வாயே, தம்பிதனுக்காக வனத்தனை ஓனே, தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே, என்ற உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே, ஐந்து கரத்து ஆனை முக பெருமாளே. புறக்கண்கள் அறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் அகக்கண்ணாகிய மனம் உள்ளம் அறிவு பெற வேண்டும். அத்தகைய உள்ளக்கண்கள் ஞானம் பெறும் பொருட்டு திருப்பரங்கிரியிலே அருள் செய்த திருப்புகழ். சந்தத பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சை தெரியாதே, கந்தன் என்றென்றுற்று உனை நாளும், கந்தன் என்றொற்று உனை நாளும், கண்டு கொண்டு அன்போற்றிடுவேனோ, கண்டு கொண்டன்போற்றிடுவேனோ, தந்தையின் கொம்பை உணர்வோனே, சங்கரன் பங்கு சிவை பாலா, செந்திலங்கண்டே கதிர்வேலா, தென்பரங்கொன்றே பெருமாளே, சஞ்சலம் துஞ்சி தெரியாதே, கந்தன் என்று உற்று உனை நாளும், கந்தன் என்றொற்றுனை நாளும், கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ, செந்திலங்கண்டே கதிர்வேலா, தென்பரங்குன்றே பெருமாளே. வேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆள் உள்ளம் ஆனந்தம் பெற, அதாவது நம்முடைய உள்ளம்
ஆனந்தம் பெற்றால் நம்மளுடைய உடல் கருவிகள் எல்லாம் பரிபூரண ஆனந்த நலமுற்று விளங்கும் என்பதுதான் இதனுடைய ஆழமான ஞானம், அறிவு. ஆக நம்மளுடைய அந்த ஆழ் மனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ் உள்ளம் ஆனந்தமே வடிவமாக மாறும் பொருட்டு பெருமானுடைய திருவருளினால் அப்படி கண்டிப்பாக நடக்கும் நம்முடைய வாழ்விலே என்பதாக இந்த திருப்புகழ் திருச்செந்திலே அருள் செய்யப்பட்டது. ஈயல் ஈசையில் பூசித்த வஞ்சிக்கயர்வாகி, ஈயல் ஈசையில் பூசித்த வஞ்சிக்கயர்வாகி, வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனதை சிந்தித்து குழலாதே, இயல் இசையில் ஊசித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே, உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கே, உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கே, உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே, உனையனது உள்ளறியும் அன்பை தருவாயே, உனையனது உள்ளறியும் அன்பை தருவாயே, மயில் தகர்கள் இடையர் அந்த தினை காவல், மயில் தகர்கள் இடையர் அந்த தினை காவல், வனச கூற மகளை வந்தித்தனை ஓனே, தினை காவல் அந்த தினை காவல், வனச கூற மகளை வந்தித்து அணைவோனே, கையிலை மலை அணைய செந்தீர் பதிவாழ்வே, கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே, கையிலை மலை அணைய செந்தீர் பதிவாழ்வே, கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே, உயர் கருணை புரியும் வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே, முருகா உழலாதே, கந்த பெருமாளே உழலாதே, உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி, கந்த பெருமாளே குணையனதுள்ளறியும் அன்பை தருவாயே, உன்னை எனதுள்ளறியும் அன்பை தருவாயே. திருச்செந்தில் கைலை மலைக்கு நிகரான இணையான திருத்தலம் என்பது இதிலே நமக்கு பாடம். அடுத்த திருப்புகழ் திருச்செந்திலே அருள் செய்த திருப்புகழ். நம்முடைய இந்த பிறவி நோய் அகல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவனுடைய கருணை திருவருள் சத்தியமாக வேண்டும், வேற வழியே கிடையாது. அத்தகைய கருணையும் திருவருளும் பெறுவதற்கு உயிராகிய இதற்கு கொடுக்கப்பட்ட உடல் கருவி கரணங்கள் மூலமாக திருத்தொண்டுகளை செய்ய வேண்டும். அந்த திருத்தொண்டுகளை செய்வதற்கு அவனுடைய கருணை அருள் வேண்டும். அத்தகைய திருத்தொண்டுகளை செய்ய திருவருள் கருணை பெற இந்த திருப்புகழ். துன்பம் கொண்டங்கம் மெலிந்தர நொந்தன்பும் பண்பும் மறந்தொழி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே, துன்பம் கொண்டங்கம் மெலிந்தர நொந்தன்பும் பண்பும் மறந்தொழி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே,
இன்பம் கொண்டங்கம் மெலிந்தர நொந்தன்பும் பண்பும் மறந்தொழி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதேன். இன்பம் தந்தும்பர் தொழும்பத கஞ்சம் தஞ்சம் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. சஞ்சலம் என்பதில் அணுகாதே பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே. இன்பம் தந்தும்பர் தொழும்பத கஞ்சம் தஞ்சம் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. நின்பங்கொன்றும் குறமின் சரணம் கண்டும் தஞ்சமெனும்படி நின்றன்பின் தன்படி கும்பிடும் இளையோனே. பைம்பொன் சிந்தின்றுரை தங்கிய குன்றெங்கும் சங்குபலம் புரி பம்பும் தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே. குன்றெங்கும் சங்கு வலம் புரி பம்பும் தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே. சஞ்சலம் என்பதில் அணுகாதேன் இன்பம் தந்தும்பர் தொழும்பத கஞ்சம் தஞ்சம் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே. அடுத்த திருப்புகழ். தொண்டு செய்யும் பொழுது நமக்கு அந்த தொண்டின் பயனாக இன்பம் வர வேண்டும். அப்ப தொண்டு செய்யும் பொழுது நாம் இன்ப அன்பு கொண்டு அந்த திருத்தொண்டை மிகவும் பரிபூரண விருப்பத்துடன், பரிபூரண ஆர்வத்துடன், பரிபூரண ஆசையுடன் இந்த இன்ப அன்பு கொண்டு செய்தால்தான் அந்த பரிபூரண ஆனந்தத்தை நாம் பெற முடியும். அதற்காக இந்த இன்ப அன்பை நம்மிடத்திலே இல்லாத ஒன்று அது. அதை இருக்கின்ற செந்தில் பெருமான் தான் கருணை செய்ய வேண்டும் என்பதாக இந்த திருப்புகழ். இன்ப அன்பு அருள. பரிமள களப சுகந்த சந்த தனமானார். பரிமள களப சுகந்த சந்த தனமானார். படையம படையன அந்திக்கும் கட்கடையாலே வரிகளி நிறையூரல் கொங்கு கங்கூர் குழலாலே மருகிடு மருளனை அன்போற்றருள்வாயே. மருகிடு மருளனை மருகிடு மருளனை இன்புற்று அருள்வாயே. அரிதிரு மருக கடம்ப தொங்க திருமாதார் அலை குமு குமுவென வெம்ப கண்டி தெரிவேலா. திரிபுர தகனரும் வந்திக்கும் சர்க்குருநாத. திரிபுர தகனரும் வந்திக்கும் சர்க்குருநாதா. ஜய ஜய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளே. ஜய ஜய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளே. மருளனை என்புற்று அன்புற்று அருள்வாயே. ஜய ஜய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளே சர்க்குருநாத. அடுத்ததாக திருத்தொண்டுகளை நாம் செய்யும் பொழுது இன்ப அன்போடு செய்வதோடு புறத்திலே நாம் அந்த திருத்தொண்டை செய்யும் பொழுது அகத்திலேயும் நாம் திருத்தொண்டு செய்து கொண்டே புறத்திலே செய்ய வேண்டும். எம்பிரான் திருநாவுக்கர சுவாமிகள் காட்டிய அந்த திருவருள் நெறி ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளும் பெற வேண்டி, உயிர்கள் பெற வேண்டி, அவருக்காக கிடையாது, நம்மை போன்ற உயிர்கள் பெற வேண்டி இந்த திருப்புகழை திருச்செந்திலே அருள் செய்திருக்கிறார். அவனுடைய பொத்தாமரை மலர்களாகிய இரு தாளின் மீது நாம் பரிபூரண அன்பு பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய இரு தாளினை அகத்திலே உள்ளத்திலே தியானித்தும் புறத்திலே அவனுடைய திருவடிகளுக்கும் அவனுடைய திருவடிகளையே சதா நினைக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் நாம் திருத்தொண்டு செய்து
அவனுடைய கருணை திருவருளுக்கு பாத்திரமாக முடியும் என்பதாக இது அமைப்பெற்றிருக்கிறது. இரு தாளில் அன்பு பெற வரியார் கருங்கண் மடமாதர் மக ஆசை தொந்தம் அதுவாகே. வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகே. இருபோதும் நைந்து மெலியாதே இருபோதும் நைந்து மெலியாதே. இருதாளில் அன்பு தருவாயே இருபோதும் நைந்து மெலியாதே. மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகே. இருபோதும் நைந்து மெலியாதே. இருதாளில் அன்பு தருவாயே. பரிபாலனம் செய்து அருள்வோனே பரிபாலனம் செய்து அருள்வோனே. பரமேசுரன் தன் அருள்பால அரிகேசவன் தன் மருகோனே. அலைவாய் அமர்ந்த பெருமாளே அலைவாய் அமர்ந்த பெருமாளே. இருபோதும் நைந்து மெலியாதே. இருதாளில் அன்பு தருவாயே. மடமாதர் மக ஆசை தொந்தம் அதுவாகே. இருபோதும் நைந்து மெலியாதே. இருதாளில் அன்பு தருவாயே. அலைவாய் அமர்ந்த பெருமாளே. கந்தர் அலங்காரத்திலே 8வது திருப்பாடலிலே தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. கந்தர் அலங்காரம் 15வது திருப்பாடலில் சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. அடுத்த திருப்புகழ் திருவாவினன்குடியிலே அமையப்பட்டிருக்கின்ற எம்பிரான் குழந்தை வேலாயுத சுவாமியினுடைய திருப்புகழ். ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுர பாஸ்கர நீ. கந்தர் அலங்காரம் 21வது பாடல். நம்முடைய உயிர் துணைவனாக இருக்கின்ற அனாதி காலத்திலே இருந்து உயிருக்கு உயிராக இருந்து திருவருள் கருணை தாய் தந்தை சத்குரு எல்லாம் உறவுகளுமாக இருக்கின்ற அந்த பிரணவ சுவாமியினுடைய பிரணவம் நமக்கு எப்பொழுதும் உயிர் துணையாக இருக்கும் பொருட்டு அந்த பிரணவ சொரூபியை இதற்கான உபதேச மந்திரத்தையும் அந்த உபதேச மந்திரத்தை ஜபிப்பதற்காக ஜபமாலையையும் தந்தருளும்படி அந்த பெருமானிடத்திலே மகா விண்ணப்பமாக செய்யப்படுகிறது. ஓம் என் துணை பெற ஓமின் துணை பெற. ஓம்னா பிரணவம், பிரணவத்தினுடைய துணையை பெற. அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே. உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தேன் அருள் பெறுவேனோ. இபமாமுகந்தனுக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலன் ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினங்கோடி பெருமாளே. உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்தேன் அருள் பெறுவேனோ. அபகார நிந்தை பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே. உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்தருள்
பெறுவேனோ ஜபமாலை தந்த சத்குருநாத திருவாவினன்கோடி பெருமாளே. அடுத்தது அனாதி காலத்திலே இருந்து உயிராகப்பட்டது பாசம் என்று சொல்லக்கூடிய குற்றம் நீரிலே உப்பு கலந்திருப்பது போன்று அத்வித நிலையிலே உயிரினுடைய அறிவிலே கலந்து நிற்பதால் இந்த உயிர் அனாதி காலத்திலே இருந்து மையிருள் என்று சொல்லக்கூடிய எந்த இருளோடும் ஒப்பிட முடியாத மகா இருளாகிய ஆணவமல இருளுக்குள் அழுந்தி கிடக்கிறது அறிவின்றி. அந்த அறிவு பெருமானுடைய திருவருளால் தான் அது அறிவு சுத்தியாகி, அறிவு சுத்தியானதனால் சித்த சுத்தியாகி, மனமும் இந்திரியங்களும் ஏனைய கருவிகரணங்களும் ஒடுங்கி பெருமானை மட்டுமே தியானிக்கின்ற பேராற்றலுக்கு அந்த உயிராகப்பட்டது வளரும். அதற்கு மூலமாக இருப்பது மதி என்று சொல்லக்கூடிய அருள். அந்த மதி பரிபூரண வளம் பெற்று ஓங்க பெருமானிடத்திலே திருவிண்ணப்பம். திருப்பழனி ஆண்டவனினுடைய திருப்புகழ் இது. உலக பசுபாச தொந்தம் மதுவான உறவுகளை தாய தந்தை மனைபாலர். உலக பசுபாச தொந்தம் மதுவான உறவுகளை தாய தந்தை மனைபாலர். மலசல சுவாச சஞ்சலமதால் உலக பசுபாச தொந்தம் மதுவான உறவுகளை தாய தந்தை மனைபாலர். மலசல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய். என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய். சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவண பவா முகுந்தன் மருகோனே. பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே. பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே. பழனிமலை வாழ வந்த பெருமாளே. பழனிமலை வாழ வந்த பெருமாளே. என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய். மலசல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய். பழனிமலை வாழ வந்த பெருமாளே. அடுத்த திருப்புகழும் திருப்பழனி பெருமான் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த திருப்புகழின் மூலமாக பெருமானி அனந்த கோடி காலமாக நான் அனுபவித்த துன்பமும் துயரமும் போதும் போதும் சுவாமி. இப்பிறவியோடு இந்த பிறவி நோயை பரிபூரணமாக சுகம் உற்று தீர்ந்து, அந்த நோய் தீர்ந்து உயிர் சுகம் பெறும்படியாக இனி பிறவி நிறைவடைய தாங்கள் தான் கருணை செய்ய வேண்டும். இனி பிறவி நிறைவடைய ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரேனே. ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தே வைத்து உணரேனே. உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்து அறியேனே. ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தை வைத்து உணரேனே. உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்து அறியேனே.
பெரு புவியின் உயர்வறிய வாழ்வை தீர குறியோனே. பெரு புவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே. பிறவியற நினைகுவனன் ஆசை பாடை தவிரேனோ. பிறவியற நினதுகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ. பிறவியற நினைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ. பிறவியற நினைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ. துரிதமிடு நிருதர் புற சூரை கார பெருமாளே. துரிதமிடு நிருதர் புற சூரை கார பெருமாளே. தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே. தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே. விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே. விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே. விரன் மரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே. விரன் மரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே. பிறவியற நினைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ. ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தே வைத்து உணரேனே. உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்து அறியேனே. பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே. பிறவியற நினைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ. தொழுது வழிபடும் அடியர் காவர் கார பெருமாளே. காவற்கார பெருமாளே. விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே. விரன் மரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே. எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே. கந்தரலங்காரம் 22வது திருப்பாடல். மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வகையுமே. கந்தரலங்காரம் 27வது திருப்பாடல். அடுத்த திருப்புகழும் திருப்பழனி ஆண்டவன் மீதான திருப்புகழை. பரிபூரணமான இன்பத்தை இப்பிறவியிலே பெருமானே அடியேனுக்கு அருள் செய்யப்பா என்பதாக அமையப்பெற்றது. வசன மிகையேற்றி மறவாதே. வசன மிக வேற்றி மறவாதே. மனது துயராற்றில் உழலாதே. இசைபையில் ஷடக்ஷரம் அதாலே. ஏகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. பழனிமலை வீட்டு அருளும் வேளா. அசுரகிளை வாட்டி மிக வாழ. அமர சிறை மீட்ட பெருமாளே. வசன மிக வேற்றி மறவாதே. மனது துயராற்றில் உழலாதே. இசைபையில் ஷடக்ஷரம் அதாலே. இசைபையில் ஷடக்ஷரமதாலே. இகபர சௌபாகியம் அருள்வாயே. பழனிமலை வீற்று அருளும் வேளா.
கக்கக்கிரி உருவ கதிர்மேல் தொட்ட கபலனே. கந்தரலங்காரம் 31வது திருப்பாடல். அடுத்த திருப்புகழும் திருப்பழனி திருப்புகள். பெருமான் திருப்பழனியிலே மெய்யன்போடு யாரெல்லாம் வந்து தன்னுடைய சேவடிகளை துதித்து திருப்புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நினைத்த வரத்தை அச்சனமே வழங்கக்கூடிய சிந்தாமணியாக இருக்கின்றான் என்பதாக இந்த திருப்புகழ். வரமருளும் சிந்தாமணி. வரதாமணி நீ என ஓரில் வரதாமணி நீ என ஓரில் வரதாமணி நீ என ஓரில் வருகான் எதுதான் அதில் வாரா வரதாமணி நீ என ஓரில் வருகாதது எதுதான் அதில் வாராதிரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதில் ஏது சரதாமரையோது அயன்மாலும் சரதாமரையோது அயன்மாலும் சகலாகம நூல் அறியாத சகலாகம நூல் அறியாத பரதேவதையாள் தரிசேயே சகல ஆகம நூல் அறியாத பரதேவதையாள் தரிசேயே பழனாபுரிவாள் பெருமாளே பழனாபுரிவாள் பெருமாளே வரதாமணி என ஓரில் வருகாததுதான் அதில் வாராதிரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதில் ஏது பழனாபுரிவாள் பெருமாளே. கக்கக்கிரி உருவ கதிர்மேல் தொட்ட கவலனே. கந்தரலங்காரம் 31வது திருப்பாடல். நம்முடைய வாழ்விலே வெற்றியும் நாவிலே இசையும் பெற்றிட திருப்புகழ். வயலூர் திருப்புகழ். கருத்தினால் விறகு செய் மடமாத கருத்தினால் விறகு செய் மடமாத கலக்கு மோகனமதில் மருளாமே மடமாதர் கலக்கு மோகனமதில் மருளாமே ஒருத்த நாம் வகை திரு அருளாலே உணர்த்து நாளடிமையும் உடையேனோ ஒருத்த நாம் வகை திரு அருளாலே உணர்த்து நாளடிமையும் உடையேனோ பருத்த தோகையில் வரு முருகோனே பருத்த தோகையில் வரு முருகோனே பரகவே இயல்தெரி வயலூரா திருத்த மாதவர் புகழ் குருநாதா திருத்த மாதவர் புகழ் குருநாதா திருக்கை வேலழகிய பெருமாளே திருக்கை வேலழகிய பெருமாளே திருத்த மாதவர் புகழ்
குருநாதா திருக்கை வேலழகே பெருமாளே. திருப்புகழ் வயலூருக்கும் திருப்பழனிக்கும் பொதுவான ஒரு திருப்புகழாக அமையப்பட்டிருக்கிறது. அடுத்த திருப்புகழ் இந்த திருப்புகழும் திரு வயலூருக்கும் பழனிக்கும் பொதுவாக அமையப்பட்டிருக்கிறது. பிழை இல்லாமல் குற்றம் இல்லாமல், பிழை ஏற்படாமல் குற்றம் ஏற்படாமல், செந்தமிழாம் இனிய முத்தமிழை இயல் தமிழ் கொண்டு நாம் பேசுவதற்கு, இசைத்தமிழ் கொண்டு நாம் பாடுவதற்கு, இதற்கெல்லாம் பெருமானுடைய திருவருள் கருணை சத்தியமாக வேண்டும். நல்ல தமிழ் பேச பாட அருள் வேண்டி இந்த திருப்புகழ், திருப்பழனி திருப்புகழ். இது வயலூருக்கும் பொருந்தும். திடமிலி சற்குணமிலி நத்திரமிலி அற்புதமான, திடமிலி சற்குணமிலி நல்திறமிலி அற்புதமான, திடமிலி சற்குணமிலி நத்திரமிலி அற்புதமான, அற்புதமான செயலிலி மிதவமிலி நஜபமிலி, அற்புதமான செயலிலி மிதவமிலி நஜபமிலி, சொர்க்கமு மீதே சொர்க்கமு மீதே இடமிலி கை கொடையிலி சொர்க்கியல்கிலி, சொர்க்கமு மீதே இடமிலி கை கொடையிலி சொர்க்கியல்விலி நல் தமிழ் பாட, சொர்க்க இயல்பிலி நற்தமிழ் பாட, நற்தமிழ் பாட, இருபதமுற்று திருவினையற்று இயல்கதியை பெற வேணும், இயல்பிலி சொர்க்கி இயல்பிலி நல் தமிழ் பாட, இருபதமுற்று இருவினை அற்று இயல்கதியை பெற வேணும், கெடுமதியுற்று இடும் அசுர கிளை மடிய பொருவேலா, கெடுமதியுற்று இடும் அசுர கிளை மடிய பொருவேலா, கெடுமதியுற்றிடும் அசுர கிளை மடிய பொருவேலா, கிரண கோரை பிறை அருக திதழ் மலர் கொக்கிர கோடி, படர் சடையிற் புனை நடன பரம தமக்கு ஒரு பாலா, படர் சடையிற் புனை நடன பரம தமக்கு ஒரு பாலா, பல வயலில் தரள நிறை பழனி மலை பெருமாளே, பல வயலில் தரளம் நிறை பழனி மலை பெருமாளே, பல வயலில் தரளம் நிறை பழனி மலை பெருமாளே. திருப்பழனி திருப்புகழ். இதன் மூலமாக நல்ல தமிழ் பேச பாட அவன் திருவுருளை வேண்டி நிற்போம். அடுத்த திருப்புகழ் திருப்பழனிமலை திருப்புகழ். அனந்த கோடி காலமாக இந்த உயிருக்கு உடல் தந்து இந்த பிரபஞ்சத்தையும் அதனுடைய இச்சைப்படி செயல்கள் செய்வதற்கும் அதை அனுபவம் செய்வதற்கும் பெருமான் திருவருள் பெருங்கருணை செய்த போதும் இதையெல்லாம் அளித்த அந்த பெருமானுக்கு ஏதாவது திருத்தொண்டை, தொழிலை, உயிர் உன்னதமான நிலையை அடைவதற்கான தொழிலை, வழிபடு தொழிலை
செய்வதற்கு சற்றும் நினையாது. இந்த பசுபாச செயல்களிலேயே ஈடுபடும் இந்த உயிருக்கு இப்பிறவியிலாவது வழிபாடு செய்யக்கூடிய தொழிலை தர வேண்டும் என்று சொல்லி சித்தம் அதற்கு உருப்பட வேண்டும், சித்தர் தெளிவு வேண்டும். ஆக வணங்குகின்ற சித்தத்தினுடைய வளம் பரிபூர்ணமாக பெற்றிட இந்த திருப்புகழ். அறுத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும், அறுத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும், அடுத்த பேர்களும் இதமொரு மகவோடு வளநாடும், அறுத்தி வாழ்வோடு தன்னகிய மனைவியும் உறவோரும், அடுத்த பேர்களும் இதமுறு மகவோடு வளநாடும், தரித்த ஊரும் மெய்யென மனம் நினைவது நினையாது, அறுத்தி வாழ்வோடு தன்னகிய மனைவியும் உறவோரும், அடுத்த பேர்களும் இதமொரு மகவோடு வளநாடும், தரித்த ஊரும் மெய்யென மனம் நினைவது நினையாது, உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே, உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே, எருத்தில் ஏறிய இறையவர் செவி புக உபதேசோ, இசைத்த நாவின இதனொரு குறமகள் இருபாதும், பரித்த சேகர மகபதி தரவரு தெய்வயானே, பதி கொள்ளாரிரு புய பழனியில் நுரை பெருமாடே, பரித்த சேகர மகபதி தரவரு தெய்வானை, பதி கொள்ளாரிரு புய பழனியில் நுரை பெருமாளே, பழனியில் நுரை பெருமாளே, உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே, பழனியில் நுரை பெருமாளே. அடுத்த திருப்புகழ். இதுவும் இனிய, எப்பொழுதும் இன்பத்தையே உயிர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய இன்பக் கடல், முடிவில்லாத கரையில்லாத இன்பக் கடலாக விளங்குகின்ற அவனுடைய திருவடியை நாம் பரிபூர்ணமாக பெறும் பொருட்டு சுவாமிமலை சத்குருநாதனுடைய திருவடி கமலங்களிலே விண்ணப்பிக்கப்படக்கூடிய சுவாமிமலை திருப்புகழ். இனிய திருவடி பெற நிறைமதி முகமென்னும் ஒளியாலே, நிறைமதி முகம் என்னும் ஒளியாலே, நெறிவிழி கணையனும் நிகராலே, நிறைமதி முகம் என்னும் ஒளியாலே, நெறிவிழி கணையனும் நிகராலே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உனது திருவடியினி அருள்வாயே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உனதிரு அடியினி அருள்வாயே, மறைபயில் அறிதிரு மருகோனே, மறுவலர சுரர்கள் உலகால, மறுவலர சுரர்கள்
குலகால குரமகள் தன்னை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே குருமலை மருவிய பெருமாளே உறவுகள் மடவர்கள் உறவாமோ உனதிருவடியினி அருள்வாயே உறவுகள் மடவர்கள் உறவாமோ உனதிரு அடியினி அருள்வாயே குரமகள் தனை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே உனதிருவடியினி அருள்வாயே. அடியார்க்கு நல்ல பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. கந்தரலங்காரம் 33வது திருப்பாடல். தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கந்தரலங்காரம் 38வது திருப்பாடல். மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே. கந்தரலங்காரம் 39வது திருப்பாடல். அடுத்த திருப்பாடல் திரியேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை திருப்புகள். இந்த திருப்புகளிலே உயிர் முடிவான சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய பரிபூரண அத்விதம் மீண்டும் வாரா நிலை, அந்த நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் உள்துறவும் புறத்துறவும் பரிபூரணமாகி பரிபூரணமான துறவு நிலையிலே இந்த உயிர் வாழ்ந்திட வேண்டும். அத்தகைய துறவு நிலையிலே வாழ்வது பெரிதல்ல. அந்த துறவு நிலையிலே பிரணவத்தை மட்டுமே சதா தியானிக்க வேண்டும். உள்ளும் புறமும், முக்கியமாக உள்ளே. அதற்கு அவனுடைய திருவருள் கருணை வேண்டும். ஆகையினால் அந்த பிரணவத்தினுடைய எண்ணத்தை அறிவிலே பெறம்பொருட்டு அவனுடைய திருவருள் கருணையை வேண்டி இந்த திருப்புகள். ஓம் எண்ணத்தை பெற. காமிக தழுந்தே இளையதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊவி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமைக்கு அணிந்த சுகலீலா தூமமைக்கு அணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெற்புயர்ந்த மயில் வீரா ஏரகதமந்த பெருமாளே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே ஏரகதமந்த பெருமாளே. மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருகா செவ்வேலவனே. கந்தரலங்காரம் 41வது திருப்படம். இந்த உயிராகப்பட்டது இந்த உடல் எடுத்து 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 அனந்த கோடி பிறவிகளாக பாசம் எனும் குற்றம் பரிபூர்ண அத்வித கலப்பிலே தன்னுடைய அறிவிலே விளங்கப்பெற்றிருந்தமையால் தான் யார், இறைவன் யார், இந்த பாசம் யார், எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் அறிவின்றி அஞ்ஞானத்திலே பல்வேறு விதமான இச்சை வழி செயல்களையெல்லாம் செய்து செய்து அதனுடைய பலாபலனாக இந்த நீண்ட நெடிய கடுமையான துன்பத்தை துயரத்தை தொடர்ந்து தரக்கூடிய இந்த பிறவி பிணியிலே இருந்து அதால் நீங்க முடியாத அளவிற்கு வாழ்ந்து வரும் என்ற வேளையிலே பெருமானுடைய கிருபையினால்
அவனுடைய கருணையை கொண்டு, அவனுடைய திருவுருளை கொண்டு லேசாக நினைக்க ஆரம்பிக்கிறது, வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி அது துவங்குகின்ற காலத்திலெல்லாம் அந்த அறியாமை என்கின்ற அந்த ஆமை சரியாக குருமுகமாக கற்காததினால் இருக்கின்ற கல்லாமை, போதுமான அறிவு இல்லாத காரணத்தினால் இல்லாமை, இந்த 3 ஆமைகளும் எவ்வளவு இடர்கள் தர முடியுமோ அவ்வளவு இடர்களையும் இந்த உயிருக்கு உள்ளேயும் புறத்தேயும் தந்து வருகிறது. அந்த பெருமானுடைய திருவுருள் கருணையை பரிபூர்ணமாக பெறாத அளவிற்கு இது இடர்களை தருகிறது. அத்தகைய இடர்களை எல்லாம் தருகின்ற அந்த ஆணவ மலத்தை நம்மால் நீக்கிவிட முடியாது. ஆகையினால் அந்த இடர்களெல்லாம் ஒழிய அவனுடைய திருவுருள்தான் அதை கலங்க செய்து அதை வெளியேற்ற வேண்டும். அதற்கான திருப்புகள் குன்றுதோர் ஆடல் என்று சொல்லக்கூடிய, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமர பரமேஸ்வர பெருமான், அப்படி குன்றுதோர் ஆடலின் கீழ் வரக்கூடிய அற்புதமான திருப்புகள். அதிரோம் கள்கள் பணிந்தேன் அடியேன், அதிரோம் கள்கள் பணிந்தேன் அடியேன், உன்னபயம் புகுவதென்றே. அதிரும் கள்கள் பணிந்தேன் அடியேன், உன்னபயம் புகுவது என்று நிலை காண இதயம் தன்னில் இருந்து கிருபையாகி, நிலை காண இதயம் தன்னில் இருந்து கிருபையாகி, இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே, இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே, நிலை காண இதயம் தன்னில் இருந்து கிருபையாகி, இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே, எதிரங்கு ஒருவரின்றி நடமாடும், எதிர் அங்கு ஒருவரின்றி நடமாடும், இறைவன் தனது பங்கில் உமைபாலா, இறைவன் தனது பங்கில் உமைபாலா, பதியெங்கிலும் இருந்து விளையாடி, பதியெங்கிலும் இருந்து விளையாடி, பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே, பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே, பெருமாளே. இந்த அளவிலே இன்றைய முதல் நாள் திருப்புகழ் சிவஞான வேள்வியை குருவருள் முன்னிலையிலே, திருவருள் தலைமையிலே, குருவருள் திருவருள் உணர்த்திய வண்ணமாக பரிபூரணம் செய்து, நாளை காலையிலே பெருமானுடைய குருவருள் திருவருள் அளிக்கும் முகமாக தொடர்ந்து இந்த சிவஞான வேள்வி, திருப்புகழ் சிவஞான வேள்வியை நாம் பாடி உருகி சிந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கே.